ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஃபுல் ஓபி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய தேவையில்ல, ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான். அண்ட் டின்னருக்கு லெஃப்ட் ஓவர் வச்சு அப்படியே ஓட்டிடலாம். பார்த்தீங்களா, பூலாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. இந்த மாதிரி எந்திரிச்சு வந்த உடனே இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளார்ஸை பார்க்கணும் தான் என்னோட ட்ரீமே. அதுக்காக நிறையா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் புதுசாக அந்த எல்லோ கலர் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த மருந்து செடி தான், ஆனாலும் அதில் கூட அழகாக வந்து பர்பிள் கலரில் பூ பூக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் முன்னாடி நாள் டின்னருக்கு செஞ்ச மட்டன் கிரேவி தான். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கும் கிரேவி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் ஃபிஷ் மட்டும் வாங்கி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் பையனுக்கு வந்து ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்காக ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிவிட்டேன். என் பையனுக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டேன். உங்கள் பையனுக்கு பிடிச்சதை நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட மீன் குழம்பு செய்ய சொல்லியாச்சு. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இல்லை நான் சொல்கிறது சரிதானு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு வந்து மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த நேந்திரம் பழம் வந்துச்சு, அதை வச்சு பழம் பொரி செஞ்சாச்சு. இந்த பழம் பொரியோட ரெசிபி வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு.